நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மே 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சி சிம்மராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். நம்ப மாட்டீங்க. என்ன தெரியுமா சொல்லுவீங்க, என்னடா இது அஷ்டமத்த சனின்னாங்க, இவ்வளவு சூப்பரா இருக்கே அட அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அஷ்டமத்த சனி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு குரு உங்க பக்கத்துல வந்துட்டார். லாபஸ்தானத்துல குரு அப்படின்னா சும்மாவா? அதுவும் அனைத்து முயற்சி நீங்க எடுக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். எத்தனை பேரு பயந்துட்டு இருக்கீங்க, எப்படித்தான் தெரியலையே அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா படிப்புன்றது இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வேலையில இருப்பீங்க, ஆனா அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு அதிகப்படியான ஒரு பிஹெச்டியோ அல்லது அதிகப்படியான ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதணும். அதுக்கு என்ன வழின்னே தெரியல. எப்படி ஃபேமிலி பிளஸ் இந்த வேலை பிளஸ் அதையும் மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னு தத்தளிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் சூப்பரா யாரோ பல பிரச்சனைகளை முடிக்க வைக்க போறாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, யார் தான் எந்த தெய்வம் தான் இதுக்கு வழி காமிக்குமோ, தீராத பிரச்சனையாவே இருக்கே அப்படின்னு. ஆரோக்கியமாக இருக்கலாம், அது உங்களுக்கு வயிற்று வலி தாங்கவே முடியல, இந்த வயிற்று வலிக்கு ஒரு தீர்வு இருக்கா என்னன்னே புரியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஒரு கடன் மேல கடன் கடன் போயிட்டே இருக்கு, மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த கடனை அடைச்சிட்டே இருக்கீங்களே, திரும்பியும் கடன் வாங்கித்தான் பொழைக்க வேண்டிய கதியா இருக்கே, எப்படித்தான் அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு வழிகாட்டி. அதாவது இந்த கட்டத்தை என்ன சொல்லணும் அப்படின்னா சர்ப்ரைஸா நடக்குங்க. உங்களுக்கான ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு ஈஸியான ஒரு வழி இருக்கா இதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. எல்லா சிம்மராசி அன்பர்களும் இந்த வார்த்தையை இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா சொல்ல போறீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க, என்னடா எல்லாத்துக்கும் நீ எப்படி பண்றதுன்னு பயந்துட்டு இருந்தேன், மூவ் பண்ணாமலே இருந்த, இப்ப எப்படி டக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண கிடைச்சிடுச்சுன்ற, நீ அங்க போறேன்னு சொல்ற அப்படின்னு உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வகையில இருக்கு. சரி, அதுல உங்க குடும்பமும் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில இருக்கு, எந்த இடத்துலயும் முட்டுக்கட்டையும் இல்லாம இருக்கு. அப்போ உங்களால் உங்களுடைய இளைய சகோதர பிளஸ் எல்டர் அண்ட் யங்கர் பிரதர் சிப்ளிங்ஸ் வச்சுக்கோங்களேன், அக்கா தங்க அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே நீங்க வழிகாட்டுதலா அவங்களையும் கூட கூட்டிட்டு போய் சூப்பரா ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்ப நீங்க அந்த வீட்டுல இருக்கிறதுனாலயே அவங்களுடைய பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். நீங்க அவங்களோட எல்லாம் குதூகலமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி. அது மட்டும் இல்ல, குழந்தையே பிறக்கல, 16 வருஷமாச்சு, இப்ப 20 வருஷமாச்சுன்றவங்களுக்கு கூட இப்போ திடீர்னு நேச்சுரலாவே குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டே இருக்கீங்க, ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் அப்படின்னு விட்டுடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சவங்க கூட தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க போய் அதே டாக்டர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாலுமே அப்போ கோ த்ரூ ஆயிடும். இப்ப திருப்தியான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமா, நிறைய பேர் காதல் வயப்பட்டிருக்கீங்க, அந்த காதல் நீண்ட நாளா காதலாவே போயிட்டு இருக்கு. குடும்பத்துக்கு சொல்ல பயம், சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஆனாலும் மனசு ஒத்து போல அப்படின்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க உங்க குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு நீங்க உட்கார்ந்து உங்களுடையத மன நிறைவோட நீங்க சொல்லுங்க. உங்களுடைய 2ஆம் அதிபதி புதன், 11ஆம் வீட்டு அதிபதியும் புதன், அங்க குரு வரும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், பொதுவாகவே சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் சட்டுன்னு வெடுக்கணு டக்குன்னு அப்படின்றது போய் இப்போ கரெக்டா ஏத்த மாதிரி இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆர்ட்டா கலையா, என்ன அழகா சொன்னதுல நம்ம நோவே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டி சூப்பரா உங்களுடைய காதல் அப்படின்றது, உங்களுடைய லிவிங் டுகெதர் அப்படின்றது உங்களுடைய திருமணத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். திருமணம் ஆகவே இல்லை அப்படின்றவங்க கூட நீண்ட நாள், எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் 32 35 கூட போய் கடைசியில திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கலன்றவங்களுக்கு கூட இப்போ டக்குன்னு யாரோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாலுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க போன்ல பேசிட்டு இருப்பீங்க,
இருப்பீங்க. உங்களுடைய தரகர்கிட்ட என்னப்பா ஏதாவது ஜாதகங்கள் வந்துச்சா, என்னப்பா இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அதை கேட்டுட்டு திடீர்னு யாரோ வந்து உங்களுக்கு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களா, எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்கு இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. அவர் மூலியமா அந்த பொண்ணு வந்து அது உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருந்து ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் வாழ்நாள் முழுக்க கை கோத்து. ஏன்னா இந்த இடத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு திருமணம் அப்படின்றதுல வருது. சோ அந்த மாதிரி இல்லாம குருனுடைய பார்வை இருக்கும்போது திருமணங்கள் நடக்கும் போது அந்யோன்யமா நீங்க வாழ்றதுக்கு உண்டான ஒரு பெரிய வழிகாட்டுதலாகவும் ஆச்சரியப்படத்தக்க கூடிய வகையில நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு மூவ் ஆயிடுவீங்க. அதாவது வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும், திருப்திகரமா கிடைக்கும். தொழில் முடங்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, தொழிலை க்ளோஸ் பண்ணிடலாமா, அதுல வேற அஷ்டமத்த சனின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்னதான் நடக்குமோ, வேண்டாண்டாப்பா அப்படின்றவங்களாம் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுங்க. இது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடவுளாக வழி காமிச்சு, கடவுளாக வரமாட்டார், யார் மூலியமாவோ வருவார் இல்லையா, அவர் மூலியமா வரக்கூடிய காலம் தான் இந்த காலம். சோ குரு அவ்வழி வந்து உங்களுக்கு கை காமிச்சு நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் இப்ப பிரமாதமா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பயிற்சி முடியறதுக்குள்ள சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதுல இருந்து டபுள் ட்ரிபிள் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் ஆயிடுவீங்க அப்படின்றதுல டவுட்டே இல்லை. இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நீங்க பார்த்துக்கணும். யாரெல்லாம் உங்க புகழ்றாங்களோ அவங்கள நம்ப வேண்டாம். அந்த இடத்துல ஒரு செக் வைங்க. அண்ட் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய பேருக்கு பொறாமைகள் வரும். பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் வந்து கண்மூடித்தனமா நம்பிடுவீங்க. நம்பலன்னா வேற, உங்களுக்குள்ள ஒரு வளையம் இருக்கும். ஆனா டக்குன்னு ஒருத்தரை நம்பி அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு நீங்க வந்து போயிடுவீங்க. அது நோ நோ நோ. ஒருத்தர்னாலதான் வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னாலும் ஒரு செக்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி அதுல எத்தனை சைபர் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய நம்பி நீங்க கிரெடிட் கார்டெல்லாம் அப்படியே யாருக்கோ கொடுத்துடாதீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க ஜிபே பண்ணிட்டு ஒருத்தர் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பேலன்ஸை செக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு லிமிட் வச்சுட்டு மற்ற பேலன்ஸை நீங்க இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கோங்க. சோ எது எடுத்தாலுமே ஸ்பீடாவும் சூப்பராகவும் நடக்க போகுது. பட் ஸ்டில் ஒரு விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். டோட்டலா நம்புதல் அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாமேன்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துல கண்டிப்பா எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். அலர்ஜி எந்த ரூபத்திலையும் தாக்கிராமலும் மனோபயம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்கவே இருக்காது. ஏன்னா எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா நடக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையை உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே வெற்றியில தான் முடியும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இப்ப நீங்க பண்ண வேண்டியதுல உங்க சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி அந்தரங்கள் நடக்குது, சம்பவங்கள் நடக்கிறதே வந்து திசா புத்தினால தான். அது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கான்றது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை ஃபேவரபிள் எப்படியாவது ஆக்கிக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இரும்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்க சாப்பிடுங்க. சந்தனம் வச்சுக்கோங்க. புரோட்டீன் ஃபுட்டை அதிகமா நீங்க சாப்பிடுங்க. சுண்டல் வெரைட்டிஸ், பருப்பு வகைகள் அதிகமா நீங்க சாப்பிட குரு பகவானுக்கு முக்கியத்துவம் பல ரூபத்துல எந்த குருவா வேணாலும் இருக்கட்டுங்க. நீங்க முக்கியத்துவம் கொடுக்க நீங்க சூப்பரா வளர்வீங்க. நீங்க வளர்றதுனால உங்க குழந்தைகளுக்கு நல்வழி, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்வழி. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடியாஸ் வந்து உங்க குழந்தைகளுக்கும் சூப்பரா வழிகாட்டும், லைஃப் பார்ட்னருக்கும் சூப்பரா வழிகாட்டும். இவன் இங்க போனான்றதுனால தான் நானும் போனேன், ஆனா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு, இங்கேயே இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போன்னே தெரியாது, இப்ப அங்க போனதுனால அவ்வளவு அமோகமான ஒரு வளர்ச்சி, நாங்க குடும்பத்தோட சேர்ந்து வளர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் தான் இந்த குரு பயிற்சியில இருக்க போறீங்க. ஸோ யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.